अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணை கிருபை நம் அனைவர் மேலும் உண்டாகட்டுமாக. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிக ஆழமான அர்த்தங்களுடைய ஒரு சில துஆக்களை நாம் பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு சொன்ன உஹது மலையில் உஹது போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. இந்த துஆ எல்லாரும் மனப்பாடம் பண்ணிங்க. உங்களுடைய சிரமமான நேரங்களில் இந்த துஆக்களை ஓதுங்க. அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு ஓதுங்க. மூக்கினீன பித்துவா, துஆக்கள் மிக நம்பிக்கையோடு கேட்கணும். அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். நீ 100% நிச்சயமாக அல்லாஹ் நான் கேட்டால் கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அதான் கேட்டு வைப்போம், கொடுத்தா வாங்கிக்கலாம். கொடுக்கலைன்னா ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை. கொடுக்கலைன்னா அவசரம் ஒன்றும் இல்லை, மெதுவாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவசரம் இல்லாமல் தான் கொடுப்பான், அவசரமாக கொடுக்க மாட்டோம். விளைஞ்சுங்களா? நம்ம திருப்பூருக்கு வந்தவொடனே பிச்சைம்பாளையத்தில் வீடு பார்த்து கொடுத்தாங்க முஜீபுர் ரஹ்மான்லாம். அந்த வீட்டுக்கு மதரசாவுக்கும் ரொம்ப தூரம், 5 கிலோமீட்டர். டெய்லி காரில் தான் போகிறோம். 2 வருஷமாக காரில் தான் போய்ட்டுருக்கோம். அப்போ மதரசாவுக்கு பக்கத்துலேயே இங்கே எல்லா வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீடை பார்த்தோம். 2 வருஷம் பார்த்து இருக்கணும். பல புரோக்கர்கள்ட்ட சொல்லி பொருத்தமாக ஒரு வீடு பாருங்கன்னு. அந்த வீடு இருக்குது, இந்த வீடு இருக்குன்னா அது ஒத்து வராது, இது ஒத்து வராது, அதில் எந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு. ஒன்றில் வீட்டுக்காரங்க மேலே இருக்கிறாங்க, அது வீட்டுக்காரங்க கீழே இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லணும். ஆனால் அப்போ ஒரு அலட்சியம் என்னென்னா, சரி கிடைச்சா பார்ப்போம், வீடு கிடைச்சா பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த வீடு பெருசாக தான் நல்லதாக இருக்குது. இப்போ பிச்சைம்பாளையத்தில் இருக்கிற வீடு நல்ல வீடு தான். அந்த தூரமாக இருக்குன்னு ஒரு பிரச்சனை தவிர வீடு நல்ல வீடு தான், நல்ல வசதியான வீடு தான், பெரிய வீடு தான். அதில் பார்ப்போம். அல்லாட துவா கேட்கும்போது யா அல்லாஹ் நல்ல வீடாக கூட அல்ல கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கும்போது துவா எப்படி மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நல்ல வீடாக கூட அல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கும்போது என்ன அர்த்தம்? எப்படி கேட்டோன்னு கேட்டால் நல்ல வீடாக கொடு, உனக்கு கஷ்டம்னா ஒன்றும் வேணும், தேவையில்லை, சிரமம் இல்லைன்னா கொஞ்சம் கொடு. இப்படி நம்ம மனசில் துவா 2 வருஷமாக பார்த்தாச்சு. வளைஞ்சல ஊடே அமையல போகலாம். திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரர் அந்த வீட்டை காலி பண்ணுற மாதிரி ஆக்கிட்டார். வீடு காலி பண்ணுங்கன்ட்டார். இல்லை வாடகை கூட கொடுக்கணும், அப்படி இப்படியே ஷர்த்துலாம் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணிடுறேன்னு சொல்லியாச்சு. இப்போ எப்படி துவா எப்படிருக்கோம்? ரொம்ப வேறு வழி இல்லை, வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எஜமானே கருணை யாருன்னே, வேறு வழி இல்லையே, இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு. அப்போ துவா வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி அவன் காலி பண்ண சொல்லி 3 நாள் எல்லாம் வேறு வீடு பார்த்தாச்சு. அல்லாவோட பசலை கொண்டு நல்ல வீடு எல்லாம் கொடுத்துட்டா மாற்றியாச்சு. வரைஞ்சிக்கலாம் 3 நாளில். 2 வருஷமாக எப்படி பார்த்தோம்? இல்லை நீ கொடு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, உனக்கு 1000 வேலை இருக்கும். துவா கேட்க எப்படி எல்லாம் கேட்குற மனுஷன். அதெல்லாம் எனக்கு ஒரு கடை வேணும், மூலா கடை கேட்குறாங்க. எப்படி எனக்கு ஒரு கடை தேவைப்படுது, இந்த கடை கொஞ்சம் சரியாக இல்லை, கடை தேவைப்படுது அப்படின்னு உன்ட்டு கேட்குறேன், ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். உனக்கு சிரமம் இல்லாமல் இருந்தால் கொடு, இல்லை உனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஏதோ இது ஓடிட்டுருக்கு, இது இப்போதைக்கு வாழ்க்கை ஜீவனாம்சம் இந்த கடையில் ஓடிட்டுருக்கு, அப்படிதான் மூலம் கேட்குறான். எப்போ கேட்பாங்க? மனசு உருகி இந்த கடை காலி பண்ணிட்டான், 1 வாரத்தில் காலி பண்ணிடணும், 1 மாதத்தில் காலி பண்ணிடணும், வேறு இடத்துக்கு மாற்றுக்கணும். இப்போ வரும் பாருங்க அடி மனசுலேருந்து துவா. துவா எங்கேருந்து வரும்? வேறு வழியே இல்லை, வேறு கதியே இல்லை. ரப்பே நான் எங்கே போவேன்? அல்லா உன்னை விட்டா வேறு எங்கே போவேன்? ரப்பே நீ தானே யா ரப்பு, நீ தானே அல்லா, நான் உன்ட்ட தானே வரணும் அல்லா அப்படின்னு பாருங்கள். இதையே முந்தி கேட்டுருந்தா அப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம்? சிருஷ்டிகள் மீது தவக்கல் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு மேல்மிச்சமாக அல்லாவை யூஸ் பண்ணுறவன், அல்லாவை யூஸ் பண்ணிக்கிறான் மேல்மிச்சமாக. எதுக்கும் சொல்லி பார்ப்போம் அல்லாட்ட. இந்த துவாலாம் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உதுல்லாஹ் அன்தும் மூக்கினீன ஃபித்துவா, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன், நடுநடுங்கியவர்களாக. அல்லாஹ் கூப்பிடுறான். உதுஉ ரப்பக்கும்
தளர்வன் ஷர்த்து போடுறோம். தளர்வன்னா நடுநடுங்கியவர்களாக எங்கே போவேன் ரப்பே அப்படி அப்படி கூப்பிடணும். எப்படி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டவன் காப்பாற்ற ஆள் இல்லை, 2 முக்குலி உள்ளே போட்டான், இன்னும் 2 முக்குலி போட்டால் உள்ளே காணாம போயிடுவான். கையை தூக்கிட்டு காப்பாற்றுன்னு நினச்சிங்களா? இப்போ எப்படி கேட்பான் அவன்? காப்பாற்றுங்க யாரோ காப்பாற்றுங்க. இப்போ எப்படி அவனுடைய அபய குரல் இருக்குமோ, வேறு வழி இல்லாமல் எப்படி கத்துவானோ அந்த மாதிரி எந்த கதியும் இல்லை. நீ காப்பாற்றாவிட்டால் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். அந்த நிலையில் அல்லாஹ் கூப்பிடணும். நிச்சயமாக என் ரப்பு தவிர வேறு யாரும் என்னை கொடுக்க மாட்டாங்க. என் ரப்பு கொடுக்கலன்னா அதோட என் கதி முடிஞ்சு போச்சு. இல்லம் தகஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இப்போ நீ என் மேலே கருணை காட்டி என் மேலே மன்னிக்கலைன்னு சொன்ன ரப்பே, நிச்சயமாக நஷ்டவாளர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன். என் கதி அதோ கதி தான். அந்த உணர்வோடு கேட்கணும். உதுல்லாஹ வான்ட்டு ஒரு ஷர்த்து என்ன சொன்னால் மூக்கினின பித்துவா, என் ரப்பு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை ஒன்று. உதுவ ரப்பக்கும் தளர்ருஅன் 2வது ஷர்த்து சொன்னேன். தளர்ரு என்ன? நடுநடுங்கியவர்களாக நிர்கதியாக என்றவர்களாக. 3வது ஷர்த்து கேட்டுங்க. அம்மை ஜீபுல் முழுத்தர்றா கேளு. முழுத்தர்னு அர்த்தம் என்ன? இழுத்தர்ற அப்படின்னா நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டான். இப்போ இது ஒன்று தான் வழி. என் ரப்புட்டு கேட்குறது தான் வழி, வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த மாதிரி அதுக்கு மாதிரி இல்திரார்னு பேர். இல்திரார்த்தன்னா நான் முல்தர் நிர்கதியானவர்கள் சொல்கிறதில்ல, வேறு வழியற்றவர்கள் அதுதான் முல்தர்ன்னு பேர். ஜி வமனில் துர்ற கைர பாகியும் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை குணம் வருது இல்லை. எவன் நிர்பந்தத்திற்கு ஆளாகி விட்டானோ, வேறு வழியே இல்லை, இந்த உன்னை தவிர ஒரு ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஒருத்தங்க நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டான், பசி உயிர் எடுக்குது, இன்னும் ஏதோ 2 வாய் உள்ளே போல செத்து போயிடுவான், வேறு எதுவும் உண்ணுவதற்கு வழி இல்லை. அப்போ ஒருத்தன் அந்த இடத்துல பன்றிக்கறியை வைத்து கொண்டு இதான் என்கிட்ட நான் சாப்பிட போகிறேன், சமைச்சு வச்சுருக்கேன், வேணுமான்னு கேட்குறான். என்னது? பன்றிக்கறி. வேறு வழியே இல்லை. ஐயோ பன்றிக்கறியாக வேணான்னு உட்காந்து பார்க்குறான். அப்படி குடலை புரட்டுது, இன்னும் கொஞ்சம் நேரம் செத்து போயிடுவான். இப்போ அந்த பன்றிக்கறி சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். அதில் சொன்னான் அவன் இழுத்துடுற எவன் இழுத்திராருக்கு ஆளான நிர்கதியாக ஆகிவிட்டானோ. நிர்கதின்னு அர்த்தம் என்ன? நிர்கதின்னு அர்த்தம் என்ன பை? நிர்கதிக்கு ஆளாகிட்டான்னு சொல்கிற அர்த்தம் என்ன? தமிழ் தானே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிர்கதின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நிர்கதியான நிலையில், நிர்னா என்ன, கதினா என்ன? நிர்னா இல்லைன்னு அர்த்தம் பை. அது நிர்னா அர்த்தம் என்ன? நிர்பயா அப்படி அர்த்தம், பயம் இல்லாதவன். நிர்பயானா பயம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நிர்கதினா கதியற்றவன், வேறு கதியே எதுவும் இல்லை. இந்த ஒரு ஆப்ஷன் தவிர இன்னொரு ஆப்ஷன் கிடையாது, இந்த ஒரு வழி தவிர இன்னொரு வழி கிடையாது. இதை நிர்கதியானம். இப்போ இந்த இடத்துல பன்னிக்கறி தவிர வேறு எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அவன் இலைத்தலையை திண்டு வாழ முடியுமா? இலைத்தலை இல்லை. சரி தண்ணி குடிச்சிக்கிட்டு இப்படி 2 நாள் ஓட்ட முடியுமா? அப்படி 2 நாள் ஓட்டியாச்சு, இனி ஏதாவது சாப்பாடு உள்ள போய் செத்து போயிடுவான். பசியை கொஞ்சம் தாங்க முடியுமா? 1 மணி நேரம் தாங்க முடியாது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ ஏதாவது உள்ளே போய் தான் ஆகணும். இப்போ அந்த பன்னிக்கறியை வாங்கி நீ சாப்பிட்லாம். ஆமாம், நீரில் துடுற. அப்போ இழுத்துடுறாக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இப்போ உன்னுடைய உடல் சொல்லுது நேற்று மதியானம் 12 மணிக்கு சாப்பிட்டது, இப்போ மதியானம் 12 மணிக்கு எதுவும் சாப்பிடல, உயிர் போகுது, இன்னும் என்னால் ஒரு 3 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அவன் பன்னிக்கறி வச்சு உட்காந்துருக்கான், இன்னும் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம், ஒரு 3 மணி வரைக்கும் அதுக்கு பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ என்ன செய்யணும்? சாப்பிட்லாமா? இப்போ இந்த கறி வாங்கி சாப்பிட்லாமா? ஹராமான இறைச்சியை, செத்து போன ஆட்டு இறைச்சி, பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாத ஆட்டு இறைச்சி, அதாங்க நாங்கள் கோழி பிஸ்மி சொல்லி அறுத்து கோழி சமைச்சு வச்சுருக்கான், சாப்பிட்லாமா? ஏன் இன்னும் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறது? இப்போ நிர்கதி ஆகலை. நீ இன்னும் 3 மணி நேரம் பொறு, மணி 3 ஆயிடுச்சு.
இப்போ பார்க்குற மணி 3 ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு வந்து சோறு உள்ளே போகலைன்னா இப்போ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ தான் நிர்கதியாகுது. இப்போ என்ன செய்யலாம் போய் அந்த செத்து போன கோழியை சாப்பிட்டுக்கலாம். கவனிச்சிங்களா? சரி, இதுக்கு ஒரு ஷர்ட் சொல்கிறான் அல்லா தஆலா, வமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி. பாகி இல்லாமல் ஆதி இல்லாமல் சாப்பிட்டால் அவன் மேல் தப்பு இல்லை அப்படிங்கிறான். பாகினா என்ன, ஆதினா என்ன? கைர பாகின் வலா ஆதின். பகா அப்படின்னா ஆசைப்பட்டான், தேடனான்னு அர்த்தம். அதா அப்படின்னா வரம்பு கடந்தான்னு அர்த்தம். ஆசை இல்லாத நிலையில், அளவுக்கு மீறாத நிலையில் நீ சாப்பிட்டு கொள்ளலாம். நம்ம நீள துற கைர பாகின் வலா ஆதின் வலா இஸ்மாலி. அதாவது இப்போ 3 மணி வரைக்கும் பொறுக்கலான்னா 3 மணிக்கு பொறுக்கணும். 3 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், எப்பா அந்த செத்த ஆட்டுக்கறியை கொண்டு வாப்பா, அல்லது செத்த கோழி பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாத அந்த கோழிக்கறி இருக்குமே அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கறியை வாங்கிக்கலாம். வாங்கி அதை நம்ம வெறுக்கணும். அல்ல அந்த கறி எனக்கு பிடிக்கல, சரி சான்ஸ் கிடச்சிருச்சு, இப்போ அடிக்கிறாம பாரு நவத்து, இத்தனை நாளாக இந்த கோழிக்கறி சாப்பிட்ணும், அந்த பொரிச்ச கோழி செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, கிடச்சிக்கிச்சா அப்படின்னு மனசில் ஆசையை வைக்கக்கூடாது. யாரில் அதை வெறுக்கிறேன், சாப்பிடணும் எனக்கு ஆசையே கிடையாது. மனதால் அதை வெறுக்க வேண்டும், அதை விரும்பக்கூடாது. ஹராமானதை சாப்பிட ஒரு காலம் விரும்பக்கூடாது. ஹராமான காரியத்தை ஒரு தற்செயலாக செய்கிறது வேறு, விரும்பி செஞ்சால் பாவம் கூட. அதான் விளங்கிங்க. தற்செயலாக செஞ்சுட்டான், தற்செயலாக சாராயம் குடிச்சிட்டான், அது குடிக்கணும்னு திட்டம் போட்டு ஆசை வச்சு குடிக்கிறதுக்கு அது ரொம்ப பிடித்தம். ஏன்னா ஹராமை செய்கிறது ஒரு தப்பு, ஹராமை ஆசைப்படுறது ஒரு தப்பு. ஹராமை ஆசைப்படுறதே பெரிய தப்பு. அதில் கைர பாகின், ஹராமை ஆசைப்படாத நிலையில். சரிங்க, வலா ஆதின்னு அர்த்தம் என்ன? அதான் சொல்கிறானே, வரம்பு மீறாத நிலையில் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு லெக் பீஸ் கொடுத்தான், அது சாப்பிட்டான், இப்போ உயிர் காப்பாற்றப்படுச்சு. இப்போ இது ஓடும், ஒரு அரை நாளைக்கு ஓடும். ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, ஹராமானதை சாப்பிட்டாச்சு. இது அரை நாளைக்கு ஓடும். அதுக்குள்ளார ஹலால் எங்கேயும் தேடிக்கும். அது ஊருக்குள்ளே போய் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்ப்போம். காட்டுக்குள்ளே மாட்டியாச்சு, வழி இருந்தால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கணும். சரி, கிடைச்சது கிடைச்சி, இன்னும் எவ்வளோ இருக்குது மொத்தமாக கொண்டப்பா, ரவுண்டு கட்டி அடிச்சிடலாம், கிடைச்ச நேரத்தில் ஒன்றும் அப்படின்னு சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. வலா ஆதின், உன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு சாப்பிட்டுக்கோ, அதுக்கு மேலே வரம்பு மீறாத. இன்னொரு சாப்பிட்றியாப்பா, அது நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எது எவ்வளோ நேரத்துக்கு ஓட்டணுமோ ஓட்டும். இந்த ஒரு கால் பீஸு சாப்பிட்டது ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரமாக தாங்குமே இல்லையா? அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இதான் வலா ஆதீன், உன் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஹராமை செய்வது ஒரு தவறு, ஹராமின் பக்கம் ஆசை வைப்பது ஒரு பெரிய தவறு. புரிஞ்சு போய் ஆசைப்பட்டு சேர் அன்னி பெண்ணை பார்க்குற தப்பா இல்லையா? ஹராம், அல்லா ஹராம் ஆகியிருக்கான். ஒரு பொருள் தொழில் போகிற அன்னி பெண்ணு பார்வை பட்டுருச்சு, கீழே திரும்பிக்கணும். இது குற்றம் இல்லை. முதல் பார்வை யாரும் தெரியாமல் பட்டுருச்சு. திரும்ப 2வது பார்த்தான், பார்க்கணுண்டு உண்டு மிச்சு பார்த்தான், தப்பு. ஆசை வச்சு பார்த்தான், ஆசை வைக்கிறது ஒரு தப்பு, ஹராம. ஹராமை செய்கிறது ஒரு தப்பு, ஹராமை ஆசை வைக்கிறது ஒரு தப்பு. ஹலாலான நல்ல விஷயங்களை செய்வது நன்மை, அதன் பக்கம் ஆசை வைப்பது ஒரு நன்மை, அதுக்கு தனி நன்மை கொடுக்குறேன். மஸ்ஜிது கட்டின நன்மை, ஒரு மஸ்ஜிது நம்ம கட்டணும் சொந்தமாக வாழ்க்கையில் அப்படின்னு யாருக்கும் ஆசை இருக்கா? கை தூக்கு. அத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. அவருக்கு பாதி பிரதேசம் கட்டணும் ஆசையாக இருக்குது. யாருக்கு? நம்ம இர்ஷாத் மௌலாக்கு. ஏன்னா கை இப்படி தூக்குறாரு. அதாவது பாதி கட்டிட்டு முடிச்சிடணும், மீதி யாரோ கட்டிக்கிட்டு போகிறோம். அப்படியா? சரி உட்காரு. முழுசாக கட்டினா இப்படி தூக்கணும். இது முழு மஸ்ஜிது, பெரிய மினாராவாக இருக்குது பாரு. இவருக்கு இது வந்து மினாரா இல்லாத பள்ளிவாசல். இது வந்து அரை பள்ளிவாசல் கட்டணும். அது அப்படி அரை பள்ளிவாசல் கட்டிடணும், மீதி யாரை கட்டிட்டு போடணும் அப்படின்னு. நான் அரை கட்டினா 10 தான், எல்லோரும் சொன்னால் கட்டுவாங்க. அப்படியா? ஏப்பா நீ வேறு பள்ளிவாசல் கட்டணும் ஆசைப்படுங்க என்ன பை? இப்போ ஆசைப்பட்டாலே எல்லாம் என்ன செய்வோம்? கூலி கொடுத்துட்றோம். அதுவே தனி சவாபு. சரி, ஆசைப்பட்டான், கடைசி வரைக்கும் கட்ட முடியாமல் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் கட்ட முடியாமல் போயிடுச்சு.
இப்போ எல்லாம் மறுமையில் என்ன செய்வான், பள்ளிவாசல் கட்டணவர்கள் கூட்டத்திலே யாரும் சேர்த்துருவான். ஆசை வச்சாரு, வாய்ப்பு இல்லை அவர் தானே. அதனால் நல்ல விஷயங்களை ஆசை வைங்க போய், முதல்ல ஆசை வைங்க. அதில் எவ்வளோ நிறைவேறினாலும் நல்லது, அது நிறைவேறாமல் மிச்சம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் எல்லாம் கூலி கொடுத்துட்றேன். அதனால் ஆசையை கொஞ்சம் பெருசாக வைங்க. நான் எப்படி ஆசை வச்சுருக்கேன், யாரெல்லாம் உலகத்துள்ள அத்தனை நாடுகளிலும் அத்தனை நகரங்களிலும் பெரிய பெரிய ஹான்கா கட்டி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை போட்டு டெய்லி லாயிலா முழங்குற மாதிரி ஹான்கா கட்டணும். மூளை முடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஹான்கா அப்படி இல்லை, தமிழ்நாட்டில்னா எல்லா மாவட்டங்கள்லையும் ஹான்கா கட்டணும். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், வந்து லாயிலா படிச்சுக்கணும். கலிமா பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹான்கா. இப்படி இந்தியாவில், மலேசியாவில் முதல்ல ஒன்று கட்டுவோம் எப்போ, அப்புறம் நிறைய கட்டிக்குவோம். ஈரானில், ஈராக்கில், சிங்கப்பூரில், சவுதியில் இப்படிலாம் ஆசை இருக்குது. மக்காவில் 15 நாள் மக்காவில் சில்லா, ரம்ஜானில் 15 நாள் மதினாவில் சில்லா நடத்தணும். ரம்ஜான் சில்லா இங்கே நடத்துகிற மாதிரி அங்கே நடத்தணும். இப்படிலாம் ஆசை வச்சுருக்கு, பெரிய லெவலில் ஆசை இருக்குது. அமெரிக்காவில், நியூயார்க்கில், வாஷிங்டனில், வை எல்லா ஊர்லேயும் போய் லாயிலா இல்லா பேசணும். ஐநா சபையில் போய் லாயிலா இல்லா பேசணும். அஃப்லலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் தஆலூ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும். நமக்கும் உங்களுக்கும் மத்தியிலே பொதுவான திருக்கலிமாவின் பக்கம் வாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹின் பக்கம் வாருங்கள். அன்பு மக்களே, எனவே அப்படின்னு அங்கே போய் அழைக்கணும். அப்படிலாம் ஆசை இருக்குது. ஆசையை வச்சுக்குவோம் முட்டை முட்டையா. எனவே இது நிறைவேற்றுறான் அல்லாஹ் தஆலா, சவாபு நிறைவேற்றுறான் சவாபு, நிறைவேறலைனாலும் சவாபு கிடைக்குமா இல்லை பை. அதனால் எல்லாருமே எய்ம் வந்து சின்னதாக வைக்காதீங்க. எப்படி வைக்கணும், ரொம்ப பெருசாக வைங்க. என்ன பை, ரொம்ப பெரிய எய்ம், நோக்கம், மக்சது பெருசாக வைக்கணும். என்னங்க பை, அல்லாஹ்வுக்காக தானே பெருசாக காட்டணும். எனக்கு வந்து எல்லோரும் என்னை புகழணும், உலகமே என்னை பாராட்டணும், உலகமே என்னை புகழணும், இப்படிலாம் ஆசை வைக்காதீங்க. என்ன பை, இப்படிலாம் ஆசை வைக்காதீங்க. அது வந்து ஹராபான தன்னை காட்டுதல். ஹுதுபீனி ஹுதுனுமாய், தன்னை பெரியவனாக காட்டுதல், தன்னை பெரியவனாக பார்க்குதல், ரெண்டுமே தப்பு. இறைவனுக்காக என்ன செய்யணுமோ, அல்லாஹ்வுக்காக நான் ஃபிதாவாகணும். இறைவா மை ஜாகும் தேரா நாம், மை தாரா தாரா ஜாகும் தேரா நாம், உன் பெயரை உலகமெங்கும் ஒலிக்க செய்ய வேண்டும். தெரு தெருவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கணும், தெரு தெருவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் முழங்கணும். ஏலாய் கலிமத்தில்லா, உன் கலிமாவை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்லாமுக்கா ஜெண்டா, இஸ்லாத்துடைய கொடி உலகமெங்கும் பறக்க வேண்டும். கலிமாவுக்கு சேவை செய்யணும். எல்லார் நெஞ்சங்களிலும் கலிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். பெருமாள் சொன்னாங்க, கியாமத்து நாளில் இந்த திருக்கலிமா அனைத்து வீடுகளிலும் உள்ளே போயிடும். மாமின் வபரின் வலா தபரின், நினைஞ்சிங்களா, எந்த ஒரு மண் வீடோ அல்லது டென்ட்டு வீடுகள், தோளால் கட்டப்பட்ட டென்ட்டு வீடு இருக்குமே, அந்த வீடுகளோ எதுவும் பாக்கி இருக்காது. இஸ்லாம் அதற்கு உள்ளே நுழைந்தே தவிரட்டாங்க சொல்லாது. அப்போ எல்லாம் நுழைச்சிருவான். ரப்பே அந்த நுழைக்கக்கூடிய நீ ஊழியர்கள் வச்சுருப்பில்ல, சர்வீஸ் மேன், அதில் என்னையும் சேர்த்துக்குவேன். நீ நுழைக்கிறது உன்னுடைய பொறுப்பு. தெரு தெருவுக்கு, வீடு வீடுக்கு, இல்லம் இல்லத்துக்கு, உள்ளத்துக்கு, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் கலிமாவை கொண்டு போய் சேர்க்கிறது யார் பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ரசூல் சொல்லிருக்காங்க, ஹதீஸ் எடுங்க பை. எடுக்க மாட்டேங்கிறீங்க, டக்குன்னு ஹதீஸ் சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பை, கூகுள்லேயே பாருங்க, மாமின் வபரின் வலா தபரின். எந்த ஒரு குடிசை வீடோ, எந்த ஒரு கல் வீடோ எதுவும் பாக்கி இல்லை. கலிமா அதற்கு உள் நுழைந்தே தவிரட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளஞ்ச பை, சொல்ல விளஞ்சப்பா ஜி. அப்போது நுழைக்கிறது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. சர்வீஸ் மேன் யாரோ ஒருத்தரில் பொறுக்கி எடுத்து அவர் மூலமாக நுழைக்க செய்வான் அல்லாஹ் ஜல்ல. அந்த சர்வீஸ் மேன் எனக்கும் வேலை கொடுத்துரு, உன் கலிமா கம்பெனியில் எனக்கும் வேலை கொடுத்துடல. யாரோ ஒருத்தர் என்ன பொறுப்பு எடுத்துக்கோ, நீ எனக்கும் அது வேலை. ஒவ்வொரு வீட்டுக்குள் நுழைய செய்வாய், என்னையும் நுழைய செய். விளஞ்ச போய் அப்படின்னு எல்லாரும் கேளுங்க. அவன் யாரும் சர்வீஸ் மேனை பொறுக்கி எடுக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த சர்வீஸ் மேனை எனக்கு கூட இல்லை. நேற்று எங்கள் வீட்டில் ஹீட்டரை மாட்டணும், 2 நாளாக 3 நாள் ஃபோன் அடிச்சோம், சர்வீஸ் மேன் ஆள் இல்லைங்க, அவர் எனக்கு வேறு ஆள் ஒருத்தரை புதுசாக போட்டிருக்கோம்,
அவர் வருவாருங்கன்னு சொல்லி நேற்று வந்து மாட்டி விட்டு போனாங்க. அவரை வெளியே வந்தோன்னா அவர் வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் ஹாலை தாண்டி கிச்சனுக்கு கொண்டு போய் ரூமை தாண்டி பாத்ரூமுக்கு கொண்டு போய் உள்ளே விட்டு பாத்ரூமில் ஹீட்டை செட் பண்ணுறார். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம் அவரை. அவர் யாரை முன்னே தெரியுமா? தெரியாது. அந்த கம்பெனியில் விட ஆட்கள், விகார்ட் கம்பெனினா அந்த கம்பெனியுடைய ஆட்கள் அவர். அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம உட்காந்து அலைஞ்சவன். அது மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய கம்பெனி, கலிமாவுடைய கம்பெனி. அந்த கலிமாவுடைய கம்பெனி அல்லாஹ் யாரை செலக்ட் பண்ணுறானோ அவங்கள அல்லாஹ் கொண்டு போய் ஒரு வீடாக அனுப்பிச்சி வைப்பான் அல்லாஹ் தஆலா. லா இப்கா அல் அர்லி பைத்துன், சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது ஹதீஸ். எனவே லா இப்கா அலல் அர்லி பைத்து மதரின் மலா வபரின் இல்லா அதுகலஹுல்லாஹுல் இஸ்லாம். இந்த கட்டப்பட்ட கல் வீடுகளோ அல்லது ஓட்டு வீடுகளுக்கு இந்த வீடுகளோ இல்லவே இருக்காது. அதில் இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொண்டு போய் நுழைத்தே தவிர. பிஇஸ்ஸி அஸீஸின் பிதுல்லி தலீலின், விளங்குங்களா? எல்லா இடத்திலும் கொண்டு போய் கலிமாவை அல்லாஹ் நுழைப்பான். கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமும் கேவலமானவர்களை கேவலப்படுத்துவதன் மூலமாகும். அப்படின்னு என்ன? கலிமா உள்ளே நுழைஞ்சிரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும். கண்ணியமானவர்கள் அந்த கலிமாவை தன்னுள் வாங்கி அவர்கள் கண்ணியமானவர்கள் ஆயிடுவாங்க. கேவலமானவர்கள் அந்த கலிமாவை புறக்கணித்து இன்னும் கேவலமாயிடுவாங்க. பிஇஸ்ஸி அஸீஸின் பிதுல்லி தலீலி. யாருக்கு அல்லாஹ் இஸ்ஸத்து கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணும்னு நினச்சானோ கண்ணியத்தை கொடுப்பான். யார் அல்லாஹ் கேவலப்படுத்தணும்னு நினச்சானோ கேவலப்படுத்திடுவான். நம்ம நுழைய வைக்கிற பொறுப்பு யாருதுங்க? செய்கிறது கம்பெனி யாருது? கம்பெனி ஓனர் யார்? அல்ல. அது தெருவில் போகிறவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உள்ள விடுவோமா? வெளியில் கம்பி கேட்டிருக்குமே அதுக்கே உள்ள விட மாட்டோம். யார் நீ? சார் சும்மா அவங்க ஒன்றுக்கு வருது, உங்கள் வீட்டில் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் நினைக்கிறேன். பிச்சு புடம் பிச்சு திருட்டு போய் கேட்டுக்குள்ளே விட மாட்டோம். சரி கேட்டுக்குள்ளே வந்துட்டான், ஓகே ஏதாவது செய்தி பேசணுன்னு அதுக்கு மேலே ஹாலில் விடுவோமா? விட மாட்டோம். ஹாலை தாண்டி உள்ளே ரூம் இருக்குது, உள்ளே விடுவோமா? நம்ம பெட்ரூம் இருக்குது, உள்ளே விடுவோமா? பெட்ரூமுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, உள்ளே விடுவோமா? அவன் தான் நான் விகார்ட் கம்பெனியில் வந்திருக்கேன் சார். சரி வாங்க 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 அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஹாலை தாண்டி பெட்ரூம் கூட்டி போய் அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, அங்கே கூட்டி போய் மாட்டேங்க சார் அப்படின்னு. இப்போ இவ்வளோ தூரம் உங்கள் மதிப்பு ஏன் வந்துச்சு? விகார்ட் கம்பெனின்னு சொன்னனால. அப்போ கம்பெனி ஆளுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய கலிமா கம்பெனி, அதில் எனக்கு வேலை கூட அல்ல. கம்பெனி நடத்துறது ஓனர் அல்ல தான். நான் தான் கொண்டு போய் சேர்ப்பேன் கலிமாவை ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹல் காஃபிரும். என்னுடைய நூரை நான் பரிபூர்ணம் ஆக்கியே தீருவேன், காஃபிர்கள் அதை வெறுத்தாலும் சரியே. ஆய்த்தங்க யுரீதுன் யுத்ஃபி நூர் அல்லாஹி பி அஃப்வாஹிம். அல்லாஹுடைய இந்த கலிமா என்னும் நூரை வாயிலே ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபுன் ஊதுனா அணைஞ்சு போயிருந்து நினைக்கிறாங்க. இது ஊதினால் அணைகிற நெருப்பு அல்ல, இது ஊதினால் பற்றி எரிகிற நெருப்பு. இது ஊத ஊத இன்னும் எரியும். யுரீதுன் யுத்ஃபிஉ நூர் அல்லாஹி பி அஃப்வாஹிம். தங்கள் வாயால் ஊதி அல்லாஹ்வுடைய நூரை ஜோதியை அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிலாம் அடித்தோன்னு சொன்னால் செத்து போயிடுவானுங்க. அதோட இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடலாம். முதல்ல ஃபலஸ்தீனில், அப்புறம் ஈரானில், அப்புறம் ஈராக்கில். அழிஞ்சுங்களா? இது இந்தானா இப்படி கொஞ்சமாக அழிச்சிட்டே இருந்தால் அப்புறம் இஸ்லாமிய நாடுகளை ஒன்றுனா கழட்டிட்டுலாம். இப்போ ஈராக்கை பிடிச்சான், சதாம் ஹுசேனை கொன்று ஈராக்கை அழிச்சானுங்க, சிரியாவை அழிச்சானுங்க, அழிஞ்சா ஏமனை குடிச்சுடாக்குறானுங்க. இப்போ ஒவ்வொரு ஊராக அழிச்சிட்டு இப்போ வந்து பலஸ்தீன் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அடித்தோம்னு சொன்னால் கடைசியில் எல்லா முஸ்லீம்களையும் அடித்து இஸ்லாத்தையே இல்லாமல் ஆக்கிடலாம். எனவே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். குப்பையில் ஒரு பக்கத்தை அணைச்சா இன்னொரு பக்கம் பிடிச்சிட்டு எரியும். குப்பை பார்த்துருக்கீங்களா? வீடு பற்றிட்டு எரியும். இங்கே அணைச்சிக்கிட்டு இருப்பான், அது பாட்டு இன்னொரு பக்கம் பற்றிட்டு எரியும். இவன் உட்காந்து குப்பை எரியுது, குப்பை அணைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, அது பாட்டு பற்றி எரியுதுன்ட்டு. அப்படியே வேறு பக்கமாக வந்து இவன் வேட்டியை பற்றிக்கும். இவன் அணைச்சிட்டு இருக்கான் பாருங்க, இவன் அணைச்சிருக்கான், அது பாட்டுக்கு வேட்டி பற்றி மேலே இருக்கும். அப்போ தெரியாது இவனுக்கு. முதுகு சுடும்போது என்னடா நான் இந்தான அணைச்சிட்டு உட்காந்துருக்கோம், இந்தான அணைச்சிட்டு இருக்கோம். அப்படியே குப்பை சுற்றி வந்து அப்படியே வேஷ்டியில் பிடிச்சி எரிஞ்சு இவன் ஜுப்பா எரியுது, போட்டிருக்க சட்டை எரியுது. இந்த பக்கம் வச்சு குடிச்சிட்டா அப்படிங்கிறான். அது மாதிரி ஒரு பக்கம் அணைக்க நினைக்கிறான், அது இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு எரியும் இந்த நெருப்பு. அது மாதிரி தான் இஸ்லாம் என்ற நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா? இவன் ஃபலஸ்தீனில் இஸ்லாமியரில் அழிக்கலாமா, அழிச்சா முஸ்லீம் அழிஞ்சு போயிடுவாங்களான்னு
அமெரிக்கா ட்ரை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அமெரிக்கா இந்த பின்பக்கமாக வந்து அமெரிக்கா பற்றி எரியுது. அங்கெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க 100 பேர் அழிச்சானா 200 முஸ்லீம் ஆகிறாங்க. 100 பேர் பலஸ்தீனில் இன்று அடித்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா 100 பேர் ஷஹீதாக போயிடுறாங்க. வரைஞ்சிங்களா? அந்தான பார்த்தா அமெரிக்காவில் 200 பேர் களிமா சொல்கிறான். டெய்லி 200 பேர் களிமா சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பார்லிமெண்ட் இருக்கேன் வரைஞ்சிங்களா? அங்கே அத்தனை பேர் எதிர்த்து அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்க பார்லிமெண்ட்டே கோஷம் போடுது. போர் நிறுத்தம், சீஸ் ஃபயர், சீஸ் ஃபயர், சீஸ் ஃபயர் அப்படின்னு. போர் நிறுத்தம் அப்படின்னு நேற்று வந்துருச்சு மெசேஜ் வந்துருச்சு. அமெரிக்க அதிபர் உட்காந்துருக்காரு. சீஸ் ஃபயர், சீஸ் ஃபயர், சீஸ் ஃபயர் கத்துறான். போர் நிறுத்தம், போர் நிறுத்தம், போர் நிறுத்தம். மொத்த பார்லிமெண்ட் கத்துது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவரை பேசுகிறார். நான் உங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் நான் விளங்கிட்டேன், அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் நான் விளங்கிட்டேன். ஐ கேன் டூ வாட் ஐ வில் டூ வாட் ஐ வில் ஏபிள். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் நான். ஃபார் சீஸ் ஃபேர் அப்படின்னு கத்துறாங்க அங்கே எனக்கு வந்துக்கிட்டு அமெரிக்க பார்லிமெண்ட்டில். வரைஞ்சிங்களா? ஒரு பக்கம் அங்கே அல்லா பற்றி எரியுது, இவன் இந்த பக்கம் அணைக்க நினைக்கிறான், அந்த பக்கம் பற்றி எரியுது. இதான் இஸ்லாம். வரைஞ்சிங்களா? யார் இஸ்லாத்தை அணைக்கணும்னு நினச்சி வர்றாங்களோ அங்கேயே அல்லா பற்ற வச்சுருவான். அல்லா ஜெரஷான் அவனே இஸ்லாத்தை வளர்க்குறவனாகிடுவான். செங்கிஸ்கான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு கிளம்பி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய ஊர்களை அழித்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டொழித்தார். அவருடைய பேர பையன் ஹலாக்கு கான் நினைக்கிறேன். செங்கிஸ் கான், கான்னாவே இஸ்லாத்துக்கு எதிரானவர்களும். இப்போ என்ன வச்சு அவருடைய பேரப்பிள்ளை ராஜா அடுத்த மகனுக்கு மகனா 2வது பேரப்பிள்ளையோ 3வது பேரப்பிள்ளையோ ஹலாக்கு கான் நினைக்கிறேன். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்து மொத்த மங்கோலியர்கள் அத்தனை பேரும் களிமா சொல்லிட்டாங்க. அரசரே இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு. அவர் எந்த நாடெல்லாம் கைப்பற்றிருந்தாரோ அத்தனை நாடும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஹான்னாவே இஸ்லாமிய பேராயிருச்சு. அது மங்கோலியர்கள், மங்கோல் அப்படின்னு ஊர். புரிஞ்சுங்களா? அது தமிழில் முகலாயர்கள்ங்கிறாங்களே. முகல் யார்? பாபர், அக்பர். பாபர் அக்பர்லாம் யார்? எல்லாமே வந்து செங்கிஸ்கான் பிள்ளைங்க தான். நீ அக்பர், பாபர், அவுரங்கசீப் இவங்க யார் பிள்ளைங்க? செங்கிஸ்கானுடைய பேர பிள்ளைங்க தான் அவங்க எல்லாமே. உஸ்மானிய பேரரசு அவங்க யார்? எல்லாம் செங்கிஸ்கானுடைய. உருது கான், உஸ்மான் கான் அவங்க வராங்களே பை. தகல்லு கான், தௌலத் கான், அப்புறம் இந்த தைமூர் லங்கு பேரரசர். தைமூர் லங்குன்னு கேள்விப்படலையா? எதுவுமே கேள்விப்படல. உங்களுக்கு சரித்திரமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இடைக்கால சரித்திரம் படிங்க பை. ரசூலா சரித்திரம் படித்தா மட்டும் பத்தாது. விளங்குங்களா? சஹாபாக்கு சரித்திரம் படித்தா மட்டும் பத்தாது. ரசூல் ஸல்லல்லாஹு சர்ம வரைக்கும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்களுடைய சரித்திரமும் படிக்கணும். தைமூர் லங்கு இவங்க எல்லாம் செங்கிஸ்கானுடைய பிள்ளைங்க தான். உஸ்மானிய பேரரசு முகமது அல் ஃபாத்திஹ், கிறிஸ்தன்தீனியா வெற்றி பெற்றாரே முகமது அல் ஃபாத்திஹ், எல்லாம் யார்? செங்கிஸ்கான் பிள்ளைங்க தான். செங்கிஸ்கானுடைய பேர பிள்ளைங்க தான் உஸ்மானிய பேரரசு. அப்புறம் இந்த இதெல்லாம் டிவி சீரியலாக வந்துச்சு. அது பேர் என்ன? யார்? பேர் என்ன பேர்? டிவி சீரியலில் அதை பார்த்துட்டு டிவி சீரியல் பார்த்தீங்கன்னாப்பா உஸ்மானியா அந்த பேர் என்ன பேர்? சொல்ல மாட்டேங்குது. அர்த்தருல் காசி தானே. அவர் யார்? உஸ்மானியா செங்கிஸ்கான் பேரப்பிள்ளை தான். டிவி சீரியல் வருது. அர்த்த காசியா, அர்த்த கோழி. இவங்களும் என்ன தான்? அது செங்கிஸ்கானுடைய இந்த அர்த்த கோழியும் வந்து செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளை தான். அர்த்த கோழி இதை இது அடுத்த தெரு காசியா, அடுத்த தெரு காசிக்கு இருப்பார். அது பேரே வர மாட்டேங்குது. இல்லை நம்ம தெருவில் இருக்கதான் அவர். அடுத்த தெரு காசியில் பய அடுத்தருள் காசியா அல்ல காசினா போர் வீரர்னு அர்த்தம். கோசி இல்லை, இப்போ கோழி இல்லது, அது வந்து காசி. அடுத்த தெரு கோழிங்க.
நம்ம திருக்கோயில் பேர். அந்த அர்துல் காசி இருக்காரு, அவர் யார்? எல்லாம் செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளைங்களும். அப்போ எல்லாரும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய போர் வீரர்களாக ஆகிட்டாங்க. கடைசி வரைக்கும் 800 வருஷம் உலகத்தின் ஒரே பேரரசு, ஒரே சாம்ராஜ்யம், சர்வாதிகாரம் யார்? உஸ்மானிய பேரரசு தான். உலகில் அவ்வளோ நீண்ட காலம் சர்வாதிகாரம் செய்தவர்கள், மொத்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் உஸ்மானிய பேரரசு மாதிரி யாருமே கிடையாது. அந்த செங்கிஸ்கானுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ராஜாவாக இருந்தோம், அது மாதிரி உலகத்தில் எந்த பரம்பரையும் அவ்வளோ ஜார்ஜ் மன்னராக இருக்கட்டும், ஹென்ரி மன்னராக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் எந்த அவ்வளோ நீண்ட காலம் யாருமே ஆட்சி செய்யலை. செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளைங்க ஆட்சி செஞ்ச மாதிரி. முகலாய பேரரசு இப்போ இந்தியாவில் 800 வருஷம் முகலாய பேரரசு ஆட்சி செஞ்சாங்களே, 800 வருஷம் இல்லை, அவங்க 200 வருஷம் தான் முகலாய பேரரசு. பாபர்லேருந்து ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் வரதே இவங்க எல்லாமே யார் தான்? எல்லாம் செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளைங்க தான். செங்கிஸ்கான் யார்? இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பேன் என்று கிளம்பிய மனிதர். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா யார் அழிப்பேன் என்று வந்தார்களோ அவர்களையே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு ஆதரவாக மாற்றிட்டான் பாருங்கள், ஒரே நொடியில். இது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஒரு வித்தை. அது ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன் நூரை பரிபூர்ணமாக்கியே தீருவான், வலவு கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் அதை வெறுத்தாலும் சரியே. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர, இந்த ஸிக்ரை, இஸ்லாத்தை, குர்ஆனை நான் தான் இறக்கி வைத்தேன், கலிமாவை நான் தான் இறக்கி வைத்தேன். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் தான் அதற்கு பாதுகாவலராக இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கடைசி வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். அலஞ்ச பை இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ நாம் என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், உன்னுடைய அந்த கம்பெனியில், கலிமாவுடைய கம்பெனியில் எங்களுக்கும் வேலை கூட இல்லை. நீ யாரை கொண்டு வேணால் வேலை வாங்கிக்கலாம். கம்பெனி நடக்குது, நான் போய் தான் கம்பெனியை வந்து நடத்த போகிறேன்னா அப்படி இல்லை. நீ கம்பெனி நடத்துகிறவன், நீ கியாமத் வரைக்கும் அந்த கம்பெனி கலிமா கம்பெனி நடக்கும். நீ யாரை வச்சு வேணால் வேலை வாங்கிக்குவேன். இப்போ நீ போய் வேலை செஞ்சாலும் டாட்டா கம்பெனி தூக்கி நிப்பாட்ட போடுறாங்க. அதான் ரிலையன்ஸ் கம்பெனி, சார் எனக்கு நான் கம்பெனி போயிட்டு சரியா இல்லை, நான் வந்து தூக்கி நிப்பாட்டேன். தேவையில்லை, அது போயிட்டுருக்குது. அது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. எனக்கும் வேலை கொடுங்கள், என் பிழைப்புக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்கு, என் மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்கு வேலை கேட்குற கம்பெனியில் போய். அது மாதிரி ரப்பே, இந்த கலிமாவுடைய கம்பெனி நீ நடத்தக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனியில் எனக்கும் வேலை கூடாதுல்ல, எனக்கும் ஒரு சின்ன வேலை போட்டு கூடாதுல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்ய பாக்கியம் கூடாதுல்லான்னு கேளுங்க எல்லா இடத்துல. வலஞ்ச பை அல்லாட்ட கேளுங்க, அல்லா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டால், அப்போது இது தர்றன்னு அர்த்தம் என்ன பை? முழு தர்றன்னு அர்த்தம் என்ன? நிருகதியானவன், நிருகதியான நல்லா கூப்பிடணும். ரப்பே, எனக்கு இப்போ ஒன்றை விட்டா வேறு கதியே கிடையாது, நீ தான் கொடுக்கணும். டாக்டருங்க அந்த டாக்டர் கொண்டு போய் காட்டுற பிள்ளை காய்ச்சல் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, சும்மா சளி காய்ச்சல், ஒரு ஊசி போட சரியாக போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாத்திரை பிள்ளை மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிட்டா சரியாக போயிடும்ட்டாங்க. அப்படி இப்போ எப்படி நல்லா கூப்பிடுவோம், இல்லை என் பிள்ளை கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, சரி பண்ணி கூடாதுல்ல, முடிஞ்சால் செய்ய, இல்லைன்னா மாத்திரையே பார்த்துக்கோம். இப்படி நம்பிக்கை மாத்திரை மேலே பாதி, டாக்டர் மேலே பாதி. அல்லாஹ் வந்து மீதி. இவர் அல்லாவுக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும், டிஸ்டர்ப் கொடுக்கணும்? அல்லாவுக்கு ஒரு அடிமையாக 2 அடிமையாக நான் மட்டும்தானா? எவ்வளோ பேர், 800 பேருக்கும் அவன் தான் ரப்பு, 800 கோடி பேருக்கு அவன் தான் சோறு போடணும், 800 கோடி பேருக்கு அவன் தான் ராசிக்கு, 800 கோடி பேர் குரலையும் கேட்கணும். அதனால் நம்ம மேக்ஸிமம் அல்லாவுக்கு டிஸ்டர்ப் கொடுக்குறது இல்லைங்க. நம்ம அல்லா தாலாக்கு அம்மாவுக்கு 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லா பிள்ளையும் சொல்ல கொடுத்தா அம்மா என்ன செய்வாங்க? இல்லை, நான் அம்மாவுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்டர்ப் கொடுத்துக்கிறது இல்லை, எதுவும் கேட்டுக்கிறது, நானே வேலையை முடிச்சுக்கிறது. அப்படி அந்த மாதிரி அல்லாஹ் நினச்சிட்டாங்க. அப்சூஸ் அந்த ஒரு சின்ன தேவைக்குள்ளே நான் இல்லாமல் யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. அதில் ஒரு சின்ன தேவை வந்தாலும் என் பக்கம் ருஜுவாகும். உனக்கு இவ்வளோ தேவை வச்சது காரணமே ஒவ்வொரு தேவையிலையும் எங்கிடத்தில் நீ ருஜுவாகணுங்கிறக்க வேண்டிதான். இவ்வளோ தேவையை அல்லாஹ் வச்சது காரணமே என்னங்க? ஒவ்வொரு தேவைகளிலும் நீ ஹக்கு தஆலாவின் பக்கம் ருஜுவாக வேண்டும், அல்லாஹின் பக்கம் உன்னை அந்த கல்பு திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் வச்சிருக்கான் ஒவ்வொரு தேவையிலையும். समझ में आया भाई?
விளைஞ்சா இல்லைங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் என்ன செய்யணும்? அல்லாட்ட அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. நான் அல்லாட்ட கேட்டேன், அல்லா எனக்கு கொடுக்கலையே. சில பேர் நான் எவ்வளோ நாளாக கேட்டிருக்கிறீங்க, அல்லா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ நாளாக இந்த விஷயம் அல்லாட்ட கேட்குறேன், அல்லா கொடுக்க மாட்டேங்கிறான். நீ முழுத்தர்றா கேட்கல, அதில் நீ முகுத்தர்றா கேட்டது. முகுத்தர்னா பெருமை அடிக்கக்கூடிய அர்த்தம். அதில் நீ பெருமையாக கேட்டால் முழுத்தர்றா கேட்டியா? நான் சொன்னேன் உதாரணமாக, 2 வருஷமாக வீடு பார்க்குறோம் நினச்சிங்களா? 2 வருஷமாக பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான வீடு பார்த்துருக்குவோம், ஆயிரக்கணக்காக அமையல. இந்த 2 நாளில் எப்படி மாட்டுச்சு அப்படின்னா, இப்போ தான் உன்னை வீடு காலி பண்ண சொன்னான். வேறு வழி இல்லாமல் கேட்டால் இல்லை, டாலா கொடுத்தான். அதே டாக்டர் சொன்னார், இல்லைங்க இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, பிள்ளைக்கு கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தாக இருக்குதுங்க, நான் இங்கேலாம் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து மெட்ராஸ் கொண்டு போயிருங்க, அப்போல்லோ கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் போய் ஜாயின் பண்ணாலும் கேரண்டி சொல்ல முடியாதுங்க. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ துவா எப்படி இருக்கும்? நிர்கதியாகி நிற்பான். எல்லா டாக்டரும் கை விட்டாங்க, நினச்சிக்கலாம். எல்லாம் இப்போ ஒன்றை தவிர வேறு வழி இல்லை. இப்படி கேட்பான்ல, அதான் நிர்பந்தமானதுன்னு, நிர்கதியானது. எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை ரப்பே, நீ முடிஞ்சா கொடு. அழுது கதறு அல்லாட்ட. லா இலாஹ இல்லா அன்த. இப்போ என்னை காப்பாற்றுறது ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஆலிமீன். நான் தான் அநியாயக்காரனாகி விட்டேன் ரப்பே. இப்போ நீ என்னை காப்பாற்றுற மாதிரி யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. உன்னைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் முன்னால் நின்று கேளு, அல்லாஹ் கொடுப்பான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ. அங்கே உன்னுடைய தீமை நீக்கி வைப்பவன் வேறு யார் இருக்கிறான்? இலாஹும்மா அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹ் இருக்கிறானா? எதை நீ தேடி போகும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சோ, அல்லாஹின் கருணை உண்மையில் விழுந்து விட்டால் நீ எதை தேடி போனே அது உன்னை தேடி வர்ற மாதிரி நினைக்கிறோம். அது உன்னை தேடி வரும். எப்படியாவது ஏற்றுக்குங்க என்று அது உன்னை தேடி வர்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கிறோம். பெருமாள் சொன்னாங்க உஹது மலையுடைய துவாக்கல்ல, அல்லாஹும் அல்லா யாரெல்லாம் நீ எதை நெருக்கி வைத்தையோ தூரமாக்கி வைப்பவன் யாரும் இல்லை. அல்லாஹும் அல்லா முகர்ரிப லிமா பாஅத்த. நீ எதை தூரமாக்கி வைத்தாயோ அதை நெருக்கி வைப்பவன் யாரும் இல்லை. வலா முபாஇத லிமா கர்ரப்த. நீ எதை நெருக்கி வைத்தாயோ அதை தூரமாக்கி வைப்பவன் யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்தால நெருக்கி வைப்பான். நினச்சிங்களா? அப்போ நெருக்கி வைக்கிற கொஞ்சம் நம்ம போகும்போதுலாம் தூரமாகிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், எத்தனை முயற்சியும் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்தால தூரமாக்கி வைக்கிறான்னு அர்த்தம். ஏன் தூரமாக்கி வைக்கிறான் ரப்பு? உன்னில் என்ன தவறு, எதற்கு தண்டனையா அல்லா இப்படி வச்சுருக்கிறான்? தௌபா செய்ய, அல்லாட்ட இஸ்திக்ஃபார் செய், மாற்றிக்கோ. என்ன தவறில் நீ போயிட்ட? இப்போ இவ்வளோ காலம் நல்லா இருந்தது, இப்போ ஏன் மாறி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேளு அல்லாட்ட. இன்னல்லாஹ் லா யுகையிரு மாபி கௌமின். ஒரு கூட்டத்தாருக்கு செய்து கொண்டிருக்கும் அருளை அல்லாஹு தாலா மாற்றிக்கொள்வதில்லை. ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுசிஹிம். அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் மாற்றுறதில்லை. என்ன பை, நல்லபடி தொழுது வணக்கம் பண்ணி பசங்க ஒழுங்காக போயிட்டே இருக்கும், எல்லாம் அவனோட வருமானம் இருமோ ஒழுங்காக போயிட்டே இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி நிம்மதியாக வாழ்கிறோம், இப்போ கடை இருக்குது, காசு வருது, வீடு இருக்குது, தங்குறதுக்கு சாப்பாடு இருக்குது, ஆக்கி கொடுக்குறதுக்கு, மனைவி இருக்கிற ஆக்கி தர்றதுக்கு, எல்லாமே நல்லதாக நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நாம் ஏன் சிரமப்படணும்? நினச்சிக்கலாம். எல்லாமே சிறப்பாக தான் போயிட்டுருக்குது, இதுக்கு மேலே நாம் ஏன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சிந்தனையில் வந்து சில பல சிரமங்களை அவன் மேற்கொண்டாலே ஆனால், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டான், பொழுதுபோக்க வணக்க வழிபாட்டில் பொழுதுபோக்காக இருக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன ஆயிருங்க? அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகளையும் மாற்ற ஆரம்பிச்சிருவான். இன்னல்லாஹ் லா யுகையிரு மாபி கௌமின். ஒரு கூட்டத்தாருக்கு கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளை அல்லாஹ் தஆலா மாற்றுவதில்லை. ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுசிஹிம். அனஞ்சுங்களா, அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், இது அராதல்லாஹ் பி கௌமின் சூஅன். அப்படி ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஒரு தீங்கு செய்ய நாடிவிட்டால் ஃபலா மரத்த லஹு. அந்த தீமையை தடுப்பவன் யாரும் இல்லை. வமா லஹும் மின் தூனிஹி மின் வால்.
அங்கே அவர்களுக்கு பொறுப்பெடுத்து நல்ல வேலை செய்து கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. அழிஞ்சவை என்ன அழிஞ்சோம்? அப்போ அண்ணா அல்லாஹ் தாலா கொடுத்துட்டே இருப்பான். நீ உன்னை மாற்றுற வரைக்கும் அல்லாஹ் மாற்றுறது இல்லை, தெரியுது பாருங்கள். அப்போ நீ உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் மேல் நீ அல்லாஹ் தாலா உடனே உன்னுடைய தொடர்புகள் நீ சரியாக இருந்து கொண்டே இருந்தால், இன்னும் கொஞ்சம் வணக்க வழிபாடு கூட்டிக்கிட்டு போய் அல்லாஹ் நெருக்கம் அதிகமாகிட்டே இருந்தால் அல்லாஹ் தாலா உனக்கு கொடுத்த நியமத்துக்களை மாற்றுறதில்லை. இப்போ எல்லாம் மாற்றுறான்னா விளங்கி உன்னில் தவறு ஏற்பட்டுருக்கு. நீ செய்யாத பாவம் செய்கிற, இப்போ இதுக்கு முந்தி செய்கிற இந்த பாவம் இப்போ செஞ்சுட்ருக்கிற, அல்லாஹ்வோட மனசை வருத்தப்படுத்துகிற ஏதோ ஒன்று. இப்போ என்ன செய்யணுங்க? மாற்றிக்கோ. நீ மாறிட்டா அல்லாஹ் நானும் மாறிக்கிறேன். வைனு உத்தும் உதுனா, நீ மாறிக்கிட்டா நானும் மாறிடுவேங்க. நல்லா ஆஜாஜாஜருங்க. வைனு உத்தும் உதுனா, நீ திரும்ப வந்து விட்டால் நானும் திரும்ப வந்து விடுகிறேன். உன் தீய பழக்கங்களை ஒதுக்கி நல் பழக்கத்துக்கு நீ வந்துட்ட, அல்லாஹ் வருத்தப்படுத்துறதை விட்டு விலகி அல்லாஹ் பொருத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை நீ ஈடுபட்டுட்டேன்னு சொன்னால் நானும் என்னை மாற்றிக்கிறேன். மறுபடியும் உன் பழைய நிலைமைகளை இன்னும் கூட சிறப்பாக கொடுப்பேன். இப்போ நல்லா விளங்கிங்க. நீ அல்லாவுக்கு மாறு செஞ்ச, அதுக்கு தண்டனையாக அல்லாஹ் உனக்கு சில சோதனைகளை கொடுத்தான். வியாபாரம் படுத்துக்குச்சு, விவசாயம் படுத்துக்குச்சு. இப்போ என்ன செய்யணுங்க? தௌபா செய்யும். ஒயின் அஹசந்தும் அஹசந்தும் லியான்ஃபுசிக்கும், நீ நல்லது செஞ்சா நல்லது உனக்கு தான் செஞ்சுக்கிற, அது உனக்கு தான் நல்லது திரும்ப வரும். ஒயின் அசத்தும் ஃபலஹா, நீ தீமை செய்து கொண்டால் அது உனக்கு தான் தீமையாக வரும். ஃபைதாஜா வாதுல் ஆகிறது வந்துங்களா? அவ்வளோ மருந்து எங்கே இருக்குது? வைனு உத்தும் உதுனா, நீ திரும்பினால் நான் திரும்பி கொள்வேன். அப்படின்னு அர்த்தம். நீ மறுபடியும் பாவத்தின் பக்கம் திரும்பினா தண்டனை திரும்ப வரும்னு அர்த்தம். நீ மறுபடியும் நல்ல காரியத்தின் பக்கம் திரும்பிட்ட அல்லாஹ் அருளும் திரும்ப வரும்னு அர்த்தம். அலஞ்சபை ஒரு கூட்டத்தார் நீங்கள் அல்லாஹால அழகிய தோட்டம் துறவில் கொடுத்துருந்தான். அல்லாஹுக்கு அருள் கொடைக்கு சுக்குர் செஞ்சாங்க, நல்லபடியாக வாழ்ந்தாங்க, தோட்டம் துறவுகள் இருந்து நல்வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. ஜி திடீர்னு அநியாயம் பண்ண ஆரம்பித்தாங்க, தோட்டத்தையே எல்லாம் அழிச்சிட்டான். தௌபா செஞ்சாங்க, கதறினாங்க. அழிஞ்சிங்களா? மீண்டும் அல்லாஹாலா ஜி அவர்களுக்கு மீண்டும் அழகிய தோட்டங்களை மீண்டும் கொடுத்தேன். ஆச்சுங்கவே. பத்தல்நாஹும் ஜன்னத்தைன் ஜன்னத்தைனி, அது வந்து சபாவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் அழகிய 2 தோட்டங்களை கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்தார்கள். அல்லாஹ் தோட்டங்களை அழித்து விட்டேன்னு சொல்கிறான் அதால். இன்னொரு கூட்டத்தாரை சொல்லும்போது அசா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்னோ, அது எங்கே வருது? அசா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபுன். அது சொல்லு. கலம்லா கஃப்னு நினைக்கிறேன். எடுங்க. அசா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா. அப்புறம் சரி, அப்புறம் இப்போ நாங்கள் 2 தோட்டங்களுக்கெல்லாம் கொடுத்தான். அந்த 2 தோட்டங்களையும் அவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் அழிச்சிட்டான். அப்போ அல்லாஹ் அழுது துவா செஞ்சு தௌபா செஞ்சு அல்லாஹ் நினைத்தால் எங்களுக்கு இதை விட மேலானதை கொடுப்பான் என்று அல்லாஹ் இடத்திலே அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். காலு சுபஹான் ரப்பினா இன்னா குன்னா வாலிபின் ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதலாவமுன் காலு யா வைலனா இன்னா குன்னா தாகின் அசா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன் கதாலிக்கல் அதாப் வல அதாபுல் ஆக்ரத் அக்பர் லவ்கானு யாலமுன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் 2 தோட்டங்களை கொடுத்துருந்தான். ஒரு பெரிய தோட்டம் கொடுத்துருந்தான் அந்த மக்களுக்கு. அவர்கள் அநியாயம் செய்தார்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்ய மறுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவற்றை எல்லாம் அழித்து விட்டான். அப்போ அவங்களோட அல்லாஹ்ட்ட அழுது மறுபடியும் துவா செய்கிறாங்க, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறாங்க. அசா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா, இதை விட மேலான ஒன்றை அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க. நாங்கள் ரப்பின் பக்கமே நாங்கள் ஆசை கொண்டவராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு மிகச்சிறந்த 2 தோட்டங்களை கொடுத்தான் என்று தஃப்சீலே எழுதுறாங்க. இது சொன்ன வார்த்தை இங்கே இருக்குது. அவங்க அல்லாஹ் கொடுத்தான்னு தஃப்சீலில் வருது. திரும்ப அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? மீண்டும் உன்னை மாற்றிக்கிட்டா அல்லாஹ்வும் தன்னை மாற்றிக்கிறான். எத்தனை முறை நீ தப்பு செஞ்சாலும் அத்தனை முறை தண்டனை வரும். நீ எத்தனை முறை தௌபா செஞ்சாலும் அத்தனை முறை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு நாளைக்கு 100 முறை செய்தாலும் சரிதான்.
நீ தௌபா செஞ்சால் மீன் நல்வாழ்வு தருவான் அல்லா காத்துட்டு தான் அல்லா அந்த பை. அப்போ அல்லாட துவா எப்படி கேட்கணும் பை? ஒன்று ஈகானோடு கேட்கணும், மூக்கினீன பித்துவா, உறுதியாக கொடுத்தே ஆவான் என் ரப்பு. ரெண்டாவது என் ரப்பை விட்டால் வேறு கதியே இல்லை, ரப்பே நீ தான், அது இழுத்துறாவோட கேட்கணும். மூணாவது தளர்வான் பயபக்தியோட நடுநடுங்கியவெல்லாம் கேட்கணும், நீ கொடுக்காட்டி என் கதி என்ன ஆகும் ரப்பே அப்படின்னு கேட்கணும். இந்த 3 ஷருத்தோடு துவா கேட்டிங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த துவாக்களை கபூல் செய்வான், மேலும் மேலும் கொடுப்பான். அப்படியாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தோல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.